ரீசெண்டாக வந்த மாதிரி தெரியுது. கை வச்சிரும். என்னடா ஃபுல்லாக காண்டம் போகிறா இருக்குது. விஜய் அங்கே பார்த்தோம். அதே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ டே விலாக் ஷூட் வீடியோ. அண்ட் டே விலாக் ஷூட் வீடியோ நம்ம சேனலில் வருது கொஞ்சம் கண்டினியூ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் பார்த்ததுக்கு இதில் மெயின் விஷயம் என்னென்னா, இதில் வந்துட்டு இல்லீகலாக நிறைய பேர் இந்த இடத்த யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நைட் நேரத்தில். அதாவது பத்தாவதுக்கு நிறைய மர்டரும் நடந்திருக்கு. ரீசெண்டாகவும் நிறையா மர்டர் இந்த இடத்துல வந்து பண்ணி போட்டிருக்கேன்னாங்க. அப்பப்போ சம்திங் லோக்கல் பீப்புள்ஸ் தான் கேட்கும்போது நைட்டு, அதாவது ஒரு எத்தனை மணிக்கு சொல்கிறது, ஒரு 10:30 மணி அந்த ரேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் முன்னாடியே தான் எதாவது நடக்குன்னு கேள்விப்பட்டோம். ஒரு 10:30 ரேஞ்சு தான் சொன்னாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்ட ஒரு ஐயாட்ட சம்திங் இந்த சைடில் தான் ஏதோ பாதை சொன்னாங்க மேலே, அந்த டாப்பில் அங்கே காட்டுற மேலே இப்போ தான் நாங்கள் கேட்டோம் வரும்போது. மேலே அந்த டாப் வியூவில் தான் ஏதோ சம்திங் ஏதோ பிளாக் கலர் ஷேடோ போனதாக சொன்னார். வந்துட்டு எங்களுக்கு இருந்துட்டு என்ன சொல்கிறது தெரியல. இடமும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு சுற்றி பின்னாடி இது காடாக தான் இருக்குது. அண்டு பார்ப்பாங்க உள்ள எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்னு ஃபீலாக இருக்குதுன்னு தெரியல. அண்டு நம்ம சேனலுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் லெவலாம் தூக்கி விடுங்க. அப்போனா தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போனா தான் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு பூஸ்டாகி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண தோணும். அண்டு நம்ம சேனலில் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பகல் ஷூட் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் தான் நாங்கள் உங்களுக்கு பகலில் வீடியோஸ் கொடுத்துட்ருக்குறோம். அண்டு இப்போ நம்ம கூட யார் வர போகிறா எப்பவும் போல். வாங்க 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 விஜய் வாங்க வாங்க. யார் வந்திருக்கான்னு வருங்க. டான் 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 தலைவர் தான் வந்திருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். வேறு பார்க்க கம்முன்னு சைலண்ட்டாக நாங்கள் உள்ளே வந்திருந்தா கூட பரவாயில்ல. வர வழியில் ஒருத்தர் வேறு பார்த்துட்டோம். அவர் வேறு அங்கே ஏதோ இங்கே தான் நிற்கிது அப்படிங்கிறாரு. சொன்னார் நிஜமா இங்கே மர்டர் நடக்குது, இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ்லாம் நைட்டு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னார். அவர் வேறு வந்து வயசு ஒரே நிமிஷம் கைஸ் வர மாதிரி இருக்குது. போகணும் கைஸ். சடன் நினச்சுன்னா யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் ரெக்கார்டை கட் பண்ணிட்டோம். ஏன்னா எதுவும் கேட்கல, பென்ஷன் கேட்காம தான் வந்து எடுக்கிறோம். நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி கான்வர்சேஷன் போக, அது ஒரு பக்கம் ஒரு சண்டையாக க்ரியேட் ஆக, நான் ஒன்று பேச அவங்க ஒன்று பேச, மாற்றி இப்படியே போக. இங்கெல்லாம் நைட் டைமில் இங்கே வந்துடாதீங்க தம்பி, அப்படியே வந்த வழியிலேருந்து அப்படியே போயிருங்க அப்படின்னாரு அவர். இருந்துட்டு நம்மளுக்கு என்ன எடுத்ததுக்கு என்ன புதுசாக நம்மளுக்கு நைட் ஷூட் பண்ணுறது எத்தனையோ வீடியோ பண்ணிட்டோம். இதெல்லாம் சும்மா ஜுஜிபி விஷயம். ஆமாம், ஆனால் நைட்டு வந்தால் என்ன சம்பவம் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, புரியுது. நம்ம நைட் வந்தால் நமக்கு சம்பவம் இருக்குது. ஆனால் நமக்கு ஏதோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நம்ம அதுக்காண்டி தான் வீடியோ நம்ம வந்துட்டுருக்கோம். அண்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் அப்படியே ஆரம்பிப்போமா கைஸ் உள்ள. அதாவது டேரக்டாக கூட இல்லை நம்ம அப்படியே ரொம்ப அப்படியே பணிவாக பேசினார் கைஸ். இல்லை நான் அப்படியே இன்டர்வியூ மாதிரி அப்படியே அவரை போட்டுடலான்னு பார்த்தேன். சரி, ஆனால் இதுக்கு அவரை ஃபேஸ் காட்டிகிட்டேன்னு தான் விட்டுட்டேன் அப்படியே. அண்டு ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போயிடுவோமா? சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே, அப்படின்னா தான் நான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் பக்கத்தில் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் மட்டார் அடிச்சு விட்டிங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அது இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ அதில் நினச்சிருந்தாரு. ஆமாங்க, நீ விடு அப்படியே சொல்லும்போது ஒரு மாதிரி. ஆமாம், ஏதோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த எப்படி அந்த வடக்குரிய எது தான் ஊரு கைஸ். அந்த நீங்கள் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆம்பியன்ஸ் எங்களுக்கு க்ரியேட் பண்ணுது பார்த்தாலே. ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? வளவல இழுக்கிற மாதிரி இருக்குது சொன்னேன் அதோட டீட்டெயில்ஸ், அதனால் கொஞ்சம் டியூரேஷன் ஹெவியாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா கைஸ்? லெட்ஸ் கோ. செம்மையாக இருக்குடா இங்கே பாரு. இங்கே எனக்கே ஏதோ நிற்கிற மாதிரி தான்டா தெரியுது. அவரே கிணறா? அந்த வால் படம் பார்த்துருக்கீங்க? மூடி இருக்காங்க. அவர் சொன்னார்ல கிணறு வந்து மூடி இருக்காங்க ஃபவுண்டன். அந்த வால் ரிங் படத்தில் ஒரு பேய் உள்ளேருந்து எட்டி எகிரி சொன்னார்ல, இல்லைங்களான ஆக்டிவிட்டிஸ் நடக்குது இங்கே, நிறைய பேர் வந்து போகிறாங்க, அந்த கிணத்துல வேற இது பண்ணிக்கிறாங்க, அதான் மூடி இருக்குன்னு சொன்னார். கதவு படுறா எப்படி இருக்குதுன்னு. கலர் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. டேய், துணியெலாம் இருக்குடா. ஆக்டருக்கு இது பண்ண வராங்க. லாகோஸ்லேருந்தே இங்கே நம்ம வெளியே வரலாம் பயந்துட்டு. துணிலாம் இருக்குது. வேறு எதுவும் இது பண்ணுறாங்க.
இது என்ன ஒரு மாதிரி சர்க்குலேஷனாக இருக்குது, அப்படியே சுற்றுது. டேய் நம்ம சும்மாவே தலை சுற்றும் நம்மளுக்கு எல்லா இடத்துக்கு போகலான்னு. பேர் போட்டிருக்கடா டே. ஆமாம், மைனே +1 தேவியா ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கு பாரு கைஸ். இது என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேவியா? ஏய் கலர் இது மட்டும் போடுறான், ப்ளூ கலரில் இருக்கு. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. புது டிசைன் போல. இது அந்த காலத்து ஒரு வீடு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனந்தபுரத்து வீடு மாதிரி இருக்குது லைட்டாக. எஸ் அது ஓப்பனில் இருக்கு. நான் சும்மா இதுக்காண்டி நான் சொல்கிறேன். நான் ஆம்பியன்ஸ் இருட்டாக இருக்கு பாரு. இதெல்லாம் என்னடா இது? தாலியாடா? என்ன தாலி மாதிரி இருக்கு. தாலி 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 டேய் அந்த தாலி இல்லை, தாலி. அந்த தாலி தான் சொல்கிறேன். அது தாலி. அட தாலி அச்சி விடுங்க காய்ஸ், வேற எதுவும் டபுள் மீனிங்கில் நினச்சிக்க. இது கல்வி பேசுவாங்க, அதுதான் சொல்கிறேன். கேலண்டரா? அது ஏன் இங்கே இருக்க போகுது தெரியல. அதான்டா இல்லீகலாக தான் யூஸ் பண்ணுறதா சொன்னாங்கடே. இங்கே பாரு கேலண்டரு. அண்டு 2017. இங்கே பாரு. எத்தனை வருஷம்? விஜய் உனக்கு என்னடா ராசி? ரிஷபம். சுகம்னு போட்டிருக்கு. எனக்கு மீனம் சிந்தனைன்னு போட்டிருக்கு. கைஸ் உங்களுக்கு என்ன ராசின்னு கீழே அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. அன்றைக்கி நான் எப்படி இருந்தேன்னே தெரியல. 2017னா 18, 19, 20, 21, 22, 23 ஸ்கூல் படிச்சுட்டு. ஆமாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம் 6 வருஷத்துக்கு முன்னாடி. அன்றைக்கி எங்கே இருந்துடா சுகம் எல்லாருக்கிட்டே சேர்ப்பு. சீல் வச்ச மாதிரி இருக்கு. கூட்டி இருக்கான்? இல்லை இல்லை தெரிலையே. இங்கே பாரு ரூம் பாரு. அது எங்கள் அப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ். ஐயோ இதுக்கும் நமக்கு ஆகவே ஆகாது. எங்கே வந்தால் நம்மள விட மாட்டேங்குதுல. துணியாக இருக்குடா எனக்கு. இங்கே பாரு எங்கே போனாலும் அக்கௌண்ட்ஸ் வருது. அக்கௌண்ட்ஸ் பிடிக்காதவங்களா லைக் போட்டுப்பாங்க கைஸ். வெளிச்சத்துக்கிட்ட வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே என்னடா இடம் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக 100% வாய்ப்பு இருக்குது. வா பார்ப்போம். என்ன ஒரு மாதிரியாத்தான்டா இருக்குது இடம். கபோர்டு கூட ஒரு மாதிரியாக தான் இருக்குது. விஜய் இங்கே பாரு எப்படி இருக்கு பாரு. தொங்கு பாரு. திடீர்னு அங்கே ஏதோ ஒன்று போனால் அப்படி இருக்கும். இதில் சாக்கு கீதை அடிச்சிட போகிறா. நம்ம பாட்டு கண்ட பண்ணி தொட்டுருக்கோம். கவர் டைல்ஸ் எல்லாம் இருக்கு. எங்களுக்கே புரியல என்ன ஒரு மாதிரியா ஒரு தினசா இருக்கு. அந்த ஒரு மாதிரியாத்தான் இருக்குது உள்ளே. உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருப்போம். இருட்டாக இருக்குது பயங்கரமாக உள்ள. வெளிச்சமாகவே இல்லை. சரி என்ன இது? ஆமாம் கைஸ் இல்லீகல்னே அதையே காட்டிகிட்டு இருக்காரா. ஏதோ விளம்பரம் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இருக்கு கைஸ். நாங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சம்திங் மேட்ரு அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்னடா இது? அது எடுத்து அப்படியே விளம்பரம் பண்ணுற மாதிரி விஷயம். பார்ப்போம். அவர் சொன்ன மாதிரியே தான் நடக்குது. இது என்னடா இடம்? ஆனால் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் ஆகுது. அது சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அவனுக்கு ஒரு இது சொல்கிறேன்டா. என்னது இந்த கவர்மெண்ட்லாம் சொல்கிறாங்களா அது அந்த விஷயமா சொல்கிறேன். ஒரு சமூக வச்சு பொறுப்போடையா தொடப்பக்கட்டையெல்லாம் இருக்குது.
அது மாதிரி பண்ணுறவங்க இந்த மாதிரி தொடப்ப கட்டையில் தான் எடுத்து அடிக்கணும். ஏய் என்னாச்சு? என்னண்ணா அங்கே கதவே ஒரு தினசாக தான் ப்ரோ இருக்குது. அந்த அந்த டப்பாவுக்கு ஏற்ற மாதிரி தான்டா இருக்குது இடம் பார்க்க. ஆமாம் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் கைஸ், மர்டரும் ரீசெண்டாக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கம்மா. ரீசெண்டாக தான் நடந்துச்சாம்மா. அது எத்தனை நாள் சொன்னாருன்னு தெரியல, ஞாபகம் தான். ஒரு 40 நாள் சொன்னாங்க. கொஞ்சம் 40 மாதம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை கைஸ் எவ்வளோ நாள் சொன்னாருன்னு. அந்த கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருக்குறாங்க, யாரும் வரக்கூடாது. நீங்கள் வந்ததே இப்போ பார்த்தாங்கன்னா இப்போ வந்து பிடிச்சிட்டு நம்மளே தான் சொல்லுவாங்க. நம்ம சொல்லிக்கலாம், பார்த்துக்கலாம். அதனால பகலுக்கே சொல்லுவாங்க. நைட்டுனா வாய்ப்பு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம எடுப்போம். ஏன்னா எப்போன்னு தெரியல. ஏன்னா ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கும் கைஸ், கண்டிப்பாக 300 கிலோமீட்டர் இருக்கும். லாஸ்ட்டு தான் இது ரொம்ப ட்ராவல் பண்ணியிருந்துருக்கோம். ரொம்ப அப்படியே டயரில் அப்படியே டக்குன்னு வந்துவிட்டோம். நாங்கள் வந்தோடனே கேட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இந்த வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் மார்னிங் வந்துட்டோம்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் இது கிடச்சிரும். நாங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி இப்படிலாம் போகலான்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். சொல்கிறோம், ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்காண்டி தான் நாங்கள் பகலில் வந்து பார்க்குறது. நாங்கள் பார்க்குறத உங்களுக்கு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதை வச்சு தான் நாங்கள் நைட்டெல்லாம் எந்த மாதிரிலாம் வந்து உள்ளெல்லாம் போகலாம், எப்படிலாம் வரலாம், வழியெலாம் எப்படி போகுது அப்படின்னு தான் ஷூட் பண்ண முடியுங்களாங்க. சும்மா நைட்டில் சீக்கிரம் வந்துட்டு எடுத்துட முடியாது யாருனாலையும். அண்ட் ஒரு சில ஷூட்ஸ்லாம் நாங்கள் எப்படின்னா டேரெக்டாக வந்துடுவோம், எதுவுமே பார்க்க மாட்டோம், அப்படியே வந்துடுவோம். டைம் ஆயிடுது அப்படின்னு. நம்ம நிழலை பார்த்தாலே நமக்கே பயமாக இருக்கும். வாங்க பார்ப்போம். இது வீடு தான் நாடாண்ணா. இப்போ எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை இங்கே அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வீடு தானே. இதுவும் விஜய் ஏதோ இருக்குடா விஜய். மாத்திரையா? சூட்கேஸ்டா? சூட்கேஸ் தெரிலடா. சூட்கேஸ் இருக்கு. நாசா விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டாரு கைஸ், நான் சொல்கிறேன். ஏன்டா எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு அதை நோட்டாத டீ வாடா. ஏதாவது இதாக இருப்பது வா. இது என்ன கையெல்லாம் இருக்கு டீ? இது நான் இது வேற எதுவும் மாதிரி இருக்குடா. நாடா சம்திங் அது மாதிரி இருக்கு. இங்கே பாரு, ஏதோ கன்றாய் மஞ்சள் நகை பாலிஷ் மாதிரி இருக்கு. இது வச்சுருக்காங்களோ? டே சூனியம்மா, இது நகை பாலிஷ்லாம் இருக்குடா. எது எதுவும் கிடைக்கு. கண்ட கருமம் எல்லாமே இருக்கு. என்னது இங்கே போடுறோம் சொன்னாங்க. அங்கே பார்த்தோம் அதே விஷயம். அடே அதை ஏன்டா தொட்டு தொடல காமிச்சேன்டா. இங்கே கைஸ் கண்டிப்பாக கன்ஃபார்ம் மேட்ரு தான் பண்ணுறாங்க நைட்டு. அது செய்முறை. டே அதெல்லாம் படிச்சுக்கிறேன். அது வேற அப்படியா? ஆமாம் வேற என்னடா ஃபுல்லாக காண்டம் போகிறா இருக்குது. டேய் ஃப்ளேவர் மயிராக இருக்குது. இங்கே போடுறோம். டே டே ரீசெண்டாக தான் வந்த மாதிரி தெரியுது. சாக்லேட் ஃப்ளேவரு மாத்திரை கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கவர் புதுசாக எடுத்து பாரு. ப்ரௌன் கலர் கவர் எடுத்து பாரு. எடுக்கிறேன். ஆனால் நைட்டு சத்தியமாக நைட்டு கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இதுவே பார்த்தாலே இந்த கவர் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை இது இருக்கான்னு பாருங்க. இந்த கவர் புதுசாக இருக்குது தெரியுதா? இந்த கவர் புது கவர். இது புது கவர் தெரியுதா? ஆமாம். இப்போ ரீசன் நிறைய இருக்குடா. இங்கே இங்கேயும் இருக்கு. அதான் இது ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. மேட்ரோஸ் அதுக்கு தானே யூஸ் பண்ணுறாங்க. விஜய் இங்கே கை வச்சிடும்.
சவுண்டு கேட்குது, யாரோ வர மாதிரி இருக்கு. கையச்சு தாண்டா இங்கே பாரு. கொலை பண்ணது அது ஒரு 10 பைசா தான் இருக்கும். ஒரே நிமிஷம் யாரோ வர மாதிரி இருக்கு. கொலை சொல்லிக்கிடுச்சு. இங்கே இன்சிடோ சைட்லேருந்து கீது எவனா வந்துட போகிறாங்க. அதுக்கு கன்ஃபார்ம் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. கைஸ் நைட்டு சம்திங் இது கோஸ்ட் மாதிரி தரல எங்களுக்கு. சத்தியமாக இப்பயே குளிச்சு சொன்ன மாதிரி கேட்குது. இப்பயே குளிச்சு சொன்ன மாதிரி கேட்குது. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டாலும் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அவங்க. ஏதாவது அதுக்கு அப்படியே போனீங்கன்னா எதுக்காக? ஐயோ நான் இப்படி இருக்கும் நான் நினச்சி பார்க்கல. அவர் சும்மா தான் சொல்கிறான்னு நினச்சேன். அவர் வந்தவர் உள்ளே வந்து தான் மேட்ருக்கு எல்லாமே இருக்குது. என்னடா ஃபோனை கட்டு காப்பி ரைட்டு போட்டுருவாங்கடா ஃபஸ்ட்டு. கைஸ் நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். ஏன்னா இப்போ இருக்கிற யூடியூப் ரீல்ஸ்லாம் பாட்டை கேட்டாலே காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கு கிளைம் எல்லாமே அடிக்கிறாங்க. இப்போ இவன் போட்ட மருதாணி வருது. பேடு சொன்னாலே காப்பிரைட்டு கிளைம் அடிக்கிறாங்க. விட அது கடிக்க மாட்டேங்க. அவனா காப்பிரைட்டு கிளைம் அடிச்சிங்க அடிச்சிடாதீங்கடா, அடிச்சிடறது போகிறாங்க. மருதாணி யாரா விஜய்? ஆமாம் கொலுசு ஒன்று கிடச்சி. அப்புறம் வந்துட்டு கை வச்சுன்னா சரியாக ஆரம்பிக்கல அப்படின்னு அந்த கையை காட்டாதுக்கப்புறம் தான் கொலுசு கிடச்சி. இருந்துச்சு வரும்போது நான் இப்போ தான் பார்க்கணும். ஆனால் கரெக்டு தான். காடு ஃபுல்லாக சுற்றி காடாக தான் இருக்குது. ரொம்ப ரிஸ்க்கு தான் நைட்டு வந்தோம்னா. ஆனால் நம்ம இன்வெஸ்டிகேஷன் வேணால் பண்ணலாம் நைட்டு வந்தோம்னா. ஆனால் அது நம்ம வேலை கிடையாது. நம்ம வேலை வேறு கொஞ்சம் இல்யூஷனாக இருக்குது. இப்படி வந்தோம்மா ரூம் இருக்கா? திறக்க மாட்டேங்குது. கதவு திறக்காதுக்கு என்ன பண்ண முடியும்? வாடா என்னாச்சு வச்சிட்டியா இல்லையா? மேலே கொக்கிலாம் இருக்குடா. இங்கே போட்டு வச்சுருக்கா? என்னடா தேடிட்டே இருக்கு. என்னாச்சு? அப்புறம் எடுத்துக்கலாம்டா. அவுட்ரா ஃபோனா எடுத்துகிட்டே இல்லை எல்லாம் வச்சிடுறா. அப்புறம் எடுத்துக்கலாம்டா. விஜய் செருப்புடா. செருப்புடா இல்லை நம்ம அப்படி வந்து பார்க்கல. பொம்பளை செருப்பு, துணி, பால் பாக்கெட்டு. எங்கே போகிற விஜய்? கோ டு மை என்ன எழுதிருக்கு? செருப்பு. ஆமாம் அந்த ரூம் தான் இது. கைஸ் நைட்டுக்கு ஏதோ பொருள் கட்டாயிடுச்சு. இரு லேக் ஆகுது. நைட்டுக்கு ஏதோ கொடூரமாக பண்ணுறாங்க. அது மட்டும் தெரியுது. ரூம் ஃபுல்லாக இருக்குது கைஸ். நாங்கள் ஒன்றை பார்த்தாலே ஷாக்காகும். ஒரு இது ரூம் ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே என்னன்னா பொம்பளை செருப்பு இருக்குது, அங்கே நல்லா நகைப்பாடிச்சு, எது எதுவும் கிடக்கு.
என்ன சொல்கிறதுன்னு தெரில எங்களுக்கு. வாயில் பச்சை பச்சையாக தான் இடம் வந்து சொல்கிறதுக்கு. ஒரே நிமிஷம் ஃபோன் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. நைட்டு வந்தோன்னா நிறைய பிரச்சனை. ஒரு நிமிஷம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. இரு பிரச்சனை ஆகும். லேக் ஆகுது தெரியுதா? தெரியலையா? சார்ஜ் கம்மியாக இருக்கா? நைட்டு வந்து நிறைய பிரச்சனை. கைஸ் இதோட அவுட்லுக் அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. நைட்டு வந்தால் வச்சு இங்கேயே கை வச்சிடும். இங்கே போய் மெகாபாலிஸ் என்னடா சாமியார் படம்லாம் போட்டு எதுவும் பண்ணிட்டு கை வச்சிருக்கு. இங்கேயும் என்னமோ இருக்குது. சோ கைஸ் நாங்கள் இதோட அதான்டா நீங்கள் அதுக்கு தான்டா மேட்ரு பண்ணுறதுக்கு தான்டா ஏன் யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்தையும். அவ்வளோதான் கைஸ் இதோட வீடு தான் நினைக்கிறேன். இதோட டோட்டல் அவுட்லுக் இவ்வளோ தான். ஆனால் நைட்டு கண்டிப்பாக அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, பார்த்தாலே தெரியுது. ஓகே கைஸ் நான் இதோட இங்கே வீடியோ முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் அந்த சைடு தள்ளி போயிட்டு பேசுகிறேன் நான். டேய் ஃபோன் நம்பர்லாம் போட்டு வச்சுருக்குறாங்கடா. வேணாம் அது பிளர்ராக போட்டுறேன். கால் அடிச்சு அதுக்கு தான் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சரியான காம பிசாஸாக இருக்கானுங்க கைஸ். ஃபுல்லாமே அதுக்கு தான் போட்டு வச்சுருக்காங்க. நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. ஓகே கைஸ் நான் இதோட இங்கே வீடியோ முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் போய் தள்ளி பேசுகிறேன் நான். ஏன்னா ஃபோன் கொஞ்சம் கோளாறு பண்ணிகிட்டு இருக்குது. சார்ஜ் இல்லாதனால லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்க்குறேன். அண்ட் வாடா கைஸ் ஃபைனலாக வெளியே வந்துட்டோம். இப்போ தான் இங்கே தான் வந்தோம். அந்த இதோட வீடியோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களோட அந்த கமெண்ட்ஸை நான் இன்றைக்கி பார்க்கலான்னு இருக்கிறேன். நான் உள்ளே இருக்கிற விஷயம் இடம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சுன்னா நான் பண்ணுறேன். அதில் என்னடா சொல்லுறேன். எல்லாம் பிசாசுங்களாக இருக்கிறானுங்களே, அப்படி பிசாசாக இருக்காங்க. கையச்செல்லாம் பார்த்துட்டு ரைட்ரா அது என்னடா அந்த கையச்சு எனக்கு வேற இந்த கொலை பண்ணியிருப்பான்னாங்களா? அது ஏதாவது இருக்கும் கொலையாக இருந்திருக்காது. அதுக்காக கூட இருந்திருக்கலாம். என்ன அதுன்னு தெரியாது. வெளியே வந்து பார்க்குறேன் ஃபோன் நம்பர்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. செருப்பு வேறு. நான் பிளர்ரு போட்டுறேன். நீங்கள் இது சப்போஸ் யாராவது கால் பண்ணிட்டேன் எனக்குலாம் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ஒரு டிஸ்க்ளைமர் நான் இப்பயே போட்டேன் நான். அவன் பார்த்தா உள்ள தாடி மாதிரிலாம் கிடக்கு. இங்கே பொம்பளை செருப்பு இருக்குது. ஏதாவது இருக்குது. இவன்கிட்ட கேட்போம் எப்படி இருந்துச்சுன்னு. அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவர் அப்பவே சொன்னார். அவர் வந்து ஒரு மாதிரி தான் சொன்னார். இங்கே வேறு மாதிரி விஷயங்களும் நடக்குது அப்படின்னாரு. நாங்கள் கொலை இந்த மாதிரி வேறு ஏதாவது இல்லை. அவர் ஒரு மாதிரி பணிவாக பேசும்போதே நம்ம இது பண்ணி வேறு மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் கொலை வேறு ஏதாவது நடக்கணும் அப்படின்னு நினச்சோம். உள்ளே போய் பார்த்துக்கப்புறம் தான் தெரியுது. அதுவும் இப்போ ரீசெண்டாக அந்த ப்ரௌன் கவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. ப்ரௌன் கவர் புதுசாக இருக்குது, அப்படியே இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னே என்னடா ஒரு இந்த ரயில்வே கோட்டை. ஆனால் அவர் மேலே தான் நிற்கிதுன்னாரு. இங்கே வந்து அவங்க யாராவது இது பண்ணியிருப்பாங்க. நீ மேலேருந்து உனக்கு பண்ணுறாங்களாடா? மேலே நின்றுட்டு இருந்திருப்பாங்களா? அதை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப கேவலமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே கேஸ் இதான் வீடியோ. அண்டு மேலே இருந்துச்சுன்னாரு. அது எனக்கு எந்த அளவுக்கு இதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் இடத்த பாருங்கள் பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் கொடூரமாக தான் இருக்குது சீரியஸ்லி சொல்லணும்னா. பட் நானும் பயப்படுவேன். மர்டரும் நடந்திருக்குன்றாங்க. ஆனால் மர்டர் நடந்ததில் எப்படியே இது மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க. எங்களுக்கு சத்தியமாக ஐடியாவே வர மாட்டேங்குது. பார்க்குற உங்களுக்கு ஆடியன்ஸுக்கும் உங்களுக்கு அப்படி தான். அப்புறம் ஒரு மர்டர் நடந்த இடத்துல அதுவும் எக்கச்சக்கமாக மர்டர் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக கூட எத்தனை நாளா 40 நாளா அப்படின்றாங்க. ஆனால் அந்த கவரை பார்த்தா ரீசெண்டாக தான் வந்த மாதிரி இருக்குது. அந்த ப்ரௌன் கலர் கவர் அது ஏதோ கலராக இருக்குது. பொம்பளை செருப்பு ஏதோ நைட்டு வந்தால் நம்ம இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான் கைஸ் பண்ண முடியும். ஐ திங்க் பேய் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சான்சஸ் மேபி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மர்டர்லாம் நடந்ததை வச்சு பார்த்தா அவங்களோட ஆன்மாக்கள் வேணால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் காட்டுக்கு நடுவில் அந்த மாதிரி தான் இருக்குது. நைட்டு வந்தவங்க நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் வரலாம். ஆனால் எப்போன்னு தெரில. உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து இந்த வீடியோக்கான ரீச்சை பொறுத்து ஏன்னா நமக்கான சப்போர்ட்டு சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. பல மாதமாக நம்மளும் வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் நமக்கு கொஞ்சம் இருக்கிறீங்க சப்போர்ட்டாக. அண்டு இதுவும் இன்னும் கொஞ்சம் பத்தாது, நமக்கு சுத்தமாக பத்தாது இன்னும். நாங்கள் ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துட முடியாது ஒரு நைட் ஷூட்டுங்கிறது. ஏன்னா நாங்கள் ஒரு 500 கிலோமீட்டராக இருக்கட்டும் 600 கிலோமீட்டராக இருக்கட்டும் லாங் ட்ராவல் பண்ணி தான் எல்லா ஷூட்டும் நாங்கள் எடுத்துகிட்ருக்குறோம். அண்ட் இன்னொரு திங் என்னென்னா பார்க்குறவங்களுக்கு சிலர்லாம் இது ஒரு வீடியோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்து ஒரு வீடியோ மட்டும்தான் தெரியும். இதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா
ஒரு ஷூட் பண்ணுறோன்னா அதுக்கு பின்னாடி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லோக்கல் பீப்புள்ஸாக இருக்கட்டும், போலீஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அண்டு இது மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஆட்களால் ப்ராப்ளம் எங்களுக்கு நிறையா இருக்குது. இதை தாண்டியும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது நைட் நேரத்தில். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஷூட் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். எங்கள் வேலைலாம் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தான் வீடியோவை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ நாட்களை இவ்வளோ மாதங்களாக பண்ணிகிட்ருக்கோம். அண்டு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டால் தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோரிங் சந்திரா சேனலை செல்லக்குட்டிங்க நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு உங்கள் சப்போர்ட்டை முடிஞ்ச வச்சு கொடுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஆகுங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் பிடிச்ச ஸ்டோரியாக போடுங்க. அண்டு ஓகே கைஸ், நான் கூடிய சீக்கிரம் வரலாம். ஆனால் எப்போன்னு எனக்கு இப்போதைக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா ரீசெண்டாக தான் நடந்துட்டு இருக்கிறேன். ஏன்டா கண்டிப்பாக நடக்குது. இப்போ இருந்து பார்த்துட்டு நம்ம நைட் நேரம் வந்துட்டு அது வேறு ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆகும். கண்டிப்பாக பஞ்சாயத்து ஆகும். நல்லா நைட் டியூஷன் வச்சு கொஞ்சம் பிளான் போட்டு வரணும். அப்படியே அந்த மணி ஹேஸ்ட்டில் வர மாதிரி பிளான் போட்டு தான் எல்லாத்தையும் வச்சு அப்படி தான் நம்ம கொண்டு போகணும். அப்படின்னா தான் வீடியோ எடுக்க முடியும். லைட் ஆன் பண்ணி எடுத்தோம்னா சத்தியமாக மாட்டிப்போம். ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ முடிச்சிருந்தேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அதான் சொல்லுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. உங்கள் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் எக்ஸ்ப்ளோரிங் சந்துரு அண்ட் உங்கள் பேய்களின் செல்ல பிள்ளையான விஜய். ஓகே கைஸ், டாட்டா டாட்டா. வேற ஒரு கொடூரமான பேய் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். டாட்டா, பாய் 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 பாய்.